ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கர்நாடக தர்மஸ்தலா வழக்கில் குறிப்பாக 17 வயது மாணவி சௌஜன்யா மர்மமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்து போனார். அந்த வழக்கில் இன்றைக்கு ஒரு திருப்பு முனையாக உதய் ஜெயின் என்பவரை காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு அழைப்பாணை அனுப்பி சம்மன் பண்ணி அவரை விசாரிச்சிருக்கிறாங்க. அவரை விசாரித்ததற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. இன்னொரு புறம் இந்த சௌஜன்யாவினுடைய தாயாரை பாஜகவினுடைய தலைவர் விஜயேந்திரா சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான அந்த சந்திப்பில் என்ன நடந்தது அப்படின்றது குறித்து ஒரு முக்கியமான வீடியோவை கர்நாடக காங்கிரஸ் அமைச்சர் பிரியங்க் கார்கே வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் வெளிவந்திருக்கின்ற முக்கியமான விஷயங்கள் என்ன, அது மட்டுமின்றி இந்த எலும்புக்கூடுகளை ஹைதராபாத்திற்கு தடயவியல் ஆய்வுக்காக சிறப்பு புலனாய்வு குழு அனுப்பியிருக்கிறாங்க. அதுல ஏதாவது ரிசல்ட் வந்திருக்குதா அப்படின்றது குறித்து நம்முடைய விவாதிப்பதற்காக பெங்களூருவில் இருந்து பத்திரிகையாளர் திரு அசோக் குமார் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், முதல்ல இந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு 17 வயது சௌஜன்யா அவங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை பிளஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க கொடூரமான முறையில். அந்த வழக்கில் ஒரு திருப்பமாக, இதுவரை இல்லாத திருப்பமாக, உதய் ஜெயின் என்கின்ற தர்மஸ்தலாவில் ஏற்கனவே ஆட்டோ டிரைவராக பணிபுரிந்த ஒரு நபரை இன்று கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? இதனுடைய பின்னணி என்ன? தோழர், இப்பதான் நாம கடைசி ஒரு 1.5 மாசமா தர்மஸ்தலா கேஸ் பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். கடைசியா இது ஒரு காட் கிரேஸ் நினைக்கிறேன். கடைசியா அந்த தர்மஸ்தலா காட் கிரேஸ் தான் நினைக்கிறேன். கடைசியா இத்தனை கேஸும் எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அந்த ஆரம்ப புள்ளியில நிக்கிறோம் தோழர். அதாவது சௌஜன்யா கேஸ்ல நிக்கிறோம். நம்ம கடந்த 1.5 மாசமா நிறைய விஷயத்த பேசிட்டோம், நிறைய விஷயத்த அனலைஸ் பண்ணிட்டோம். ஆனா கம்ப்ளீட்டா சௌஜன்யா கேஸ பத்தி நாம இதுவரைக்கும் பேசவே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு சௌஜன்யா யாரு, ஆக்சுவலி இந்த சௌஜன்யா கேஸ் என்னங்கிற கம்ப்ளீட் டீடைல் தெரியல. அங்கங்க சௌஜன்யா கேஸ் பத்தி ஒரு 1-2 இன்ஃபர்மேஷன்ஸ் நானும் கொடுத்துருப்பேன் அந்த இதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி. ஆனா கம்ப்ளீட் டீடைல்ல நானும் இது வரைக்கும் கொடுக்கல, நீங்களும் கேட்கல. ஆனா இன்னைக்கு நாம சௌஜன்யா கேஸ பத்தி கம்ப்ளீட்டா பேச வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிருக்கோம். எதுக்குன்னா இந்த உதய் ஜெயின் அப்படிங்கிறவனை என்கொயரி பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா தோழர், எஸ்ஐடி இந்த கேஸ மூடணும். நிறைய பேர் தமிழ்நாட்டிலும் மீடியா அதைத்தானே சொல்லிட்டு இருக்குது. நிறைய பக்கம் குழி தோண்டிட்டாங்க, எதுவுமே கிடைக்கல, கேஸ் முடிஞ்சு போச்சு, இது பெரிய சூழ்ச்சி, கோவிலுக்கு எதிராக இது மிகப்பெரிய சூழ்ச்சி நடத்திட்டாங்க, ஃபாரின்ல இருந்தெல்லாம் ஃபண்ட் வந்துச்சு, சசிகாந்த் செந்தில் எல்லாம் கோத்து விட்டாங்க. இது அந்த மாதிரி எதுவுமே இல்லை தோழர். இந்த கேஸ் இப்பதான் சூடு பிடிச்சிருக்குது. நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சின்னையாங்கிறவர் யாரு இருக்காரு, அவர் கேஸோட ஒரு 10-20% தான் அவரோட பார்ட். மத்த பார்ட் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. உதய் ஜெயின் கேஸ்க்கு நான் இப்ப வரேன் தோழர். இந்த உதய் ஜெயின் யார் அப்படின்னா, இந்த ஹர்ஷேந்திர குமார் ஜெயினோட பையன் இருக்கான் இல்லைங்களா, நிச்சல் ஜெயின். அதாவது சௌஜன்யா கேஸ்ல A1 அப்படின்னு கருதப்பட்ட நிச்சல் ஜெயினோட ஃப்ரெண்டு தோழர், முன்னாள் ஆட்டோ டிரைவர். இவங்களது ஒரு டீமே இருக்கு. மல்லிக் ஜெயின், தீரஜ் ஜெயின் அண்ட் உதய் ஜெயின். இந்த 4 பேரும் சேர்ந்துதான் சௌஜன்யாவை மாஸ் ரேப் அண்ட் மர்டர் பண்ணிருக்காங்கன்னு. இப்போ சமீபத்துல மண்டியால இருந்து ஒரு லேடி ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க எஸ்ஐடி கிட்ட. அவங்க இப்போ வந்தவங்க இல்ல, லேட்டஸ்டா 2 வருஷமா அவங்க யார் மூலியமாவது போலீஸ்க்கு நான் சௌஜன்யா கிட்னாப் ஆனதை நான் சொல்லணும். 2012 அக்டோபர் 9 சௌஜன்யா என்ன கிட்னாப் ஆச்சு. அந்த புள்ளைக்கு, அந்த குழந்தை கிட்னாப் ஆகுறத பார்த்தா ஒன் அண்ட் ஒன்லி ஐ விட்னஸ் அந்த லேடி தான். அவங்க பேரு வெளி வரல இது வரைக்கும். கெம்பமான்னு சொல்லப்படுது, எவ்வளவு உண்மைன்னு தெரியல. அந்த லேடி மாஸ்க் போட்டுக்கிட்டு நிறைய டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கூட கொடுத்துச்சு. எஸ்ஐடிக்கு சவால் விடுத்துச்சு. அந்த பொம்பளை என்ன சொல்லி இருந்துச்சுன்னா, நான் பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நேச்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக தர்மஸ்தலாக்கு வந்திருந்தேன். முடிச்சுட்டு வெளியே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மழை வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தான். அந்த ஆட்டோ டிரைவர் இங்கெல்லாம் நிக்காதீங்க, கிளம்புங்கன்னு எங்களை மிரட்டுனா. அவன் திக்கி திக்கி பேசிட்டு இருந்தான், கொஞ்சம் குள்ளமா இருந்தான். இப்ப கூட நான் அவனை என் முன்னால கொண்டு நிறுத்தீங்கன்னா நான் அவனை செவிலியே அறைவேன். எனக்கு அவன் மேல அவ்வளவு கோவம் இருக்கு. எனக்கு இப்ப 62 வயசு. யாரு காசுக்காகவும் எந்த ஆசைக்காகவும் இது நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எஸ்ஐடி உங்களால முடிஞ்ச அவனை என் முன்னால கொண்டு நிறுத்துங்கன்னு எஸ்ஐடிக்கே அந்த பொம்பளை சவால் விட்டுச்சு தோழர். அதே மாதிரி இப்ப உதய் ஜெயின்ங்கிற ஒரு ஆட்டோ டிரைவரை கூட்டிட்டு அப்பயே உதய் ஜெயின் அக்யூஸ்டா இருந்தான், கேஸ்ல இருந்தா. இவனை விசாரிச்சிருக்காங்க, சிபிஐ விசாரிச்சு இவன் மேல எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேஸ்ல இருந்து அவனை விலக்கி விட்டாங்க.
இப்ப கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தோழர், சௌஜன்யாவோட அம்மா குசுமாவதி லேட்டஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. யார்கிட்ட? எஸ்ஐடி முன்னால ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இந்த சௌஜன்யா கேஸுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி சில விஷயங்கள் வந்து சின்னையாவுக்கு தெரியும், வேணும்னே அவன் மறைச்சிருக்கான். அவனோட அக்கா ரத்னா வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் முன்னால கூட சொல்லியிருக்காங்க, சின்னையாவை வந்து இந்த சௌஜன்யா கேஸ் பத்தி அவன் எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் எங்க மொத்த ஃபேமிலியுமே தர்மஸ்தலாவுல இருந்து துரத்துனாங்க அப்படின்னு அவங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எங்க மாமா விட்டல் அப்படிங்கிறவர்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி சின்னையாவை விசாரிக்கணும்னு தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே தவிர எங்கேயும் தீரஜ் ஜெயின், மல்லிக் ஜெயின், உதய் ஜெயின், நிಶ್ಚல் ஜெயின் இவங்க பேரெல்லாம் எங்கேயும் அவங்க குறிப்பிடல. ஆனா இன்னைக்கு வந்து உதய் ஜெயினை வந்து கரெக்டா எஸ்ஐடி டீம் வந்து இன்னைக்கு சம்மன்ஸ் கொடுக்குது. அது இல்லாம மத்த எல்லாருக்குமே சம்மன்ஸ் கொடுத்திருக்காங்க தோழர். அடுத்தடுத்து அவங்களுடைய விசாரணை நடக்கும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உதய் ஜெயின் வந்து பிரஸ் கிட்ட, அதாவது அவன் என்கொயரி முடிச்சுட்டு வெளியே வந்து பிரஸ் கிட்ட திக்கி திக்கி பேசியிருக்கான். மண்டியாவோட லேடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு திக்குவாய் தான் அவன், எந்த வார்த்தை பேசுறதுக்கு முன்னாலேயும் வார்த்தையை அவன் திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருந்தான், எனக்கு அவன் முகத்து நல்ல அடையாளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே உதய் ஜெயினும் வெளியே வந்து பிரஸ் கிட்ட பேசும்போது திக்கி திக்கி தான் பேசியிருக்கான். அதனால இன்டென்ஷனா தான் இவனை முதல்ல வந்து எஸ்ஐடி சம்மன்ஸ் கொடுத்து விசாரிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து ரொம்ப பரவலாவே பேசப்பட்டு இருக்குது தோழர். அண்ட் கவர்மெண்ட் கூட ஒரு மௌன சம்மதம் கொடுத்திருக்கு. ஏன்னா சௌஜன்யா கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றது வந்து இவங்களோட பிரைமரி டாஸ்க் கிடையாது. எஸ்ஐடியோட டாஸ்க் என்னன்னா, கடந்த 20-30 வருஷம் நடந்த எல்லா அன்நேச்சுரல் டெத் பத்தியும் அவங்க விசாரிக்கணும். சௌஜன்யா கேஸை வந்து சிபிஐ ஆல்ரெடி விசாரிச்சு முடிச்சாச்சு. இதை வந்து ஹைகோர்ட்ல இருந்து முடிஞ்சிருச்சு. என்ன இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணுமே தவிர ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து கவர்மெண்ட்டும் வந்து இதை பரிந்துரைக்கல. இப்ப எஸ்ஐடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட், சௌஜன்யாவோட அம்மா குசுமாவதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி அண்ட் இப்போ வந்திருக்க ஐ விட்னஸோட ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி உதய் ஜெயினுக்கு சம்மன்ஸ் கொடுத்துருக்கு தோழர். எல்லா இதுவுமே வந்து இப்ப உதய் ஜெயினை தான் ரொம்ப ஆர்வமா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் சௌஜன்யா கேஸுக்கு ஒரு தார்கீக அந்தியம் கிடைச்சிருச்சுன்னா தோழர், தர்மஸ்தலால புதஞ்சு இருக்கிற மற்ற எல்லா கேஸுக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சிடும். சௌஜன்யா கேஸுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிற எல்லா அறிகுறியும் வந்து இன்னைக்கு உதய் ஜெயினை விசாரிச்ச இந்த விசாரணையிலேயே தெரிய வந்திருக்கு தோழர். இந்த 17 வயது சௌஜன்யா இவருடைய அந்த கொலையில், அந்த மர்ம மரணத்தில் எப்படி உதய் ஜெயின் வந்து தொடர்பில் இருக்கிறார்? இன்னும் அவருடைய, நீங்க குறிப்பிட்ட ஒரு 4 பேரை குறிப்பிடுறீங்க, அவர்களும் தொடர்புல இருக்கிறாங்க. வீரேந்திர ஹெக்டேவினுடைய சகோதரர் ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் மற்றும் அவருடைய மகன் நிஷல் ஜெயின், அப்புறம் இவங்க எல்லாம் அவருடைய கூட்டாளிகள் அப்படின்னு சொல்றீங்க. எதன் அடிப்படையில சொல்றீங்க? இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? தோழர், இந்த 4 பேரும் முதல் ஆதாரமே தோழர், இப்போ சௌஜன்யா கேஸ் பத்தி கம்ப்ளீட் டீடைல் பேச வேண்டிய இதுல நம்ம இருக்கோம். ஒரு சில டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தோழர். இந்த தீரஜ் ஜெயின், மல்லிக் ஜெயின், உதய் ஜெயின், நிശ്ചல் ஜெயின் இவங்க இத்தனை பேரும் அந்த அக்டோபர் 9ஆம் தேதி 2012, அதாவது சௌஜன்யா கிட்னாப் ஆன அன்னைக்கு தர்மஸ்தலாவுல இவங்களை பார்த்த எல்லா சாட்சியும் இருக்கு தோழர். அதுல ஒரு 6 சாட்சி வந்து பேக் டு பேக் 6 சாட்சி சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி இறந்துட்டாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது வீரேந்திர ஹெக்டே இருக்காரு இல்லைங்களா, அவர் வீட்டுல கடைசியா சௌஜன்யா அந்த வீட்டுல இருந்ததை பார்த்த ஐ விட்னஸ் வாரிஜாங்கிறவங்க ஒரு லேடி, ஒரு 42 வயசு லேடி வந்து அங்க வேலை செய்யறவங்கள இறந்தாங்க. அது வந்து சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி இறந்தாங்க. ரவி பூஜாரிங்கிறவன் தூக்கு போட்டு செத்த மாதிரி அவனை ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னு சின்னையாவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பான். இந்த மாதிரி 6 பேர் வந்து அந்த 4 பேர் அங்க இருந்ததுக்கான ஐ விட்னஸ், அந்த ஊர்ல இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஐ விட்னஸ். ஆனா சிபிஐ ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னா தோழர், நிശ്ചல் ஜெயின் வந்து அந்த டைம்ல வந்து அமெரிக்கால இருந்தான். அமெரிக்கால இருந்தவன் வந்து இங்க எப்படி இந்த ரேப் அண்ட் மர்டர் பண்ணிருக்க முடியும்? இது கம்ப்ளீட்டா புனையப்பட்ட ஒரு கதை தான், இவங்க யாருமே இதுல இல்ல அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதியிருப்பாங்க. ஆனா சிபிஐ இல்ல தோழர், 2016 மார்ச் 7ஆம் தேதி வந்து சிபிஐ ஒரு சீக்ரெட் லெட்டர் ஒன்னு எழுது தோழர். கவர்மெண்ட்டுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு லெட்டர் எழுதுது. அது என்ன லெட்டர்னா தோழர், ஒரு விக்டிம், ரேப் விக்டிம் சம்பந்தம், ஒரு யார் மேலேயாவது ரேப் ஆச்சுன்னா அண்ட் அந்த மர்டரா கன்வெர்ட் ஆச்சுன்னா அந்த பொண்ணு வந்து சொல்ல முடியாது இவங்க தான் ரேப் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற இந்த இதுலயே வந்து சில டெக்னிக்கல் இதை வந்து டெக்னிக்கல் எவிடன்ஸை வந்து டாக்டர்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டருக்கு அதை வந்து ரொம்ப துல்லியமா அது தெரிஞ்சவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தோழர் அந்த கேஸை வந்து தருவாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ற இதை வந்து தருவாங்க.
சௌஜன்யா கேஸ்ல தோழர் இந்த வெஜினல் ஸ்வாப கலெக்ட் பண்றதுலயே வந்து இவங்க தோத்து போயிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு 2 நாள் கழிச்சு வந்து வெஜினல் ஸ்வாப கலெக்ட் பண்றாங்க, அதுவும் கூட அழிஞ்சிருச்சு. இப்போ சௌஜன்யாவோட வெஜினல் ஸ்வாப் வந்து இல்ல தோழர். இப்ப வெஜினல் ஸ்வாப் எதுக்குன்னு நீங்க கேட்கலாம். இப்ப வெஜினல் ஸ்வாப் வந்து இல்லைன்னா தோழர், ஒரு ஒரு அக்யூஸ்டே முன்னால வந்து நான் தான் ரேப் பண்ண அப்படின்னு சொன்னா கூட டெக்னிக்கலா நீங்க அதை ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த வெஜினல் ஸ்வாப் இருந்தாதான் யாரு ரேப் பண்ண அப்படிங்கிறத நீங்க டெக்னிக்கலா ப்ரூவ் பண்ண முடியும் தோழர். அண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதை வீடியோ எவிடன்ஸா எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி கேஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்றதை நீங்க வீடியோ எவிடன்ஸா எடுத்து வைக்கணும், குறைஞ்சது போட்டோவாவது எடுக்கணும். அண்ட் சௌஜன்யா கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கிற மார்க் கழுத்துல இருக்கு. அந்த மாதிரி மார்க் இருந்தப்ப தோழர் நீங்க டிஷ்யூ எக்ஸாமின் பண்ணும், அந்த டிஷ்யூவை எடுத்து டிஷ்யூ எக்ஸாமின் பண்ணும். சௌஜன்யா கேஸ்ல டிஷ்யூ எக்ஸாமின் கூட பண்ணல. அதனால வந்து இந்த கேஸ் நாசமா போறதுக்கு, இந்த கேஸ்ல அக்யூஸ்டுகளுக்கு தண்டனை ஆகாம எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு இப்ப கோர்ட் வந்து ஹை கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு தோழர். சுப்ரீம் கோர்ட்டும் தீர்ப்பு கொடுத்துருச்சு, ஹை கோர்ட்டும் தீர்ப்பு கொடுத்துருச்சு. இந்த தீரஜ் ஜெயின், மல்லிக் ஜெயின், நிஷல் ஜெயின், உதய் ஜெயின் இவங்க எல்லாம் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்துட்டா அப்ப குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதனால 2016 ஒரு லெட்டர், 2017 ஒரு லெட்டர் கவர்மெண்ட்டுக்கு எழுதப்படுது தோழர். 2016 சிபிஐல இருந்து எழுதப்பட்ட லெட்டர்ல டாக்டர் ஆதமுக்கும் டாக்டர் ரஷ்மிக்கும் நீங்க கண்டிப்பா தண்டனை கொடுத்தோம். ஒரு கமிட்டி இது ஃபார்ம் பண்ணோம். அந்த கமிட்டி மூலியமா என்கொயரி பண்ணி அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். 1972 போலீஸ் ஆக்ட் பிரகாரம் அவங்க செஞ்ச தப்பு என்னன்னு நீங்க என்கொயரி பண்ணி எதுக்காக அந்த மாதிரி அவங்க வேணும்னு சில சாட்சிகளை நாசம் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க தொடர். அண்ட் 2016 ஹைகோர்ட் ஒரு லெட்டர் எழுதுது கவர்மெண்ட்டுக்கு. அப்ப இங்க இருந்தது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் தொடர். அது லெட்டர்ல என்ன சொல்லுதுன்னா, ஒரு அக்விட்டல் கமிட்டியை நீங்க ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இந்த கேஸ்ல ஆரம்பத்துல இருந்த அந்த லோக்கல் பெல்தங்கடி போலீஸ் இருக்குது பாத்தீங்களா, 2012 அக்டோபர் 10 காலையில என்ன சௌஜன்யா பணமா கண்டெடுக்கப்பட்டது, அந்த இடத்துல இருந்தே சாட்சிகளை, அதாவது டெக்னிக்கல் எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுல நிறைய விஷயத்துல வந்து வேணுமென்னே போலீஸ் கோட்டையை விட்டுருக்கிறத நாங்க என்கொயரி பண்ண பார்த்தாலே தெரியுது. வேணுமென்னே போலீஸ் நிறைய விஷயத்த வந்து இங்க கோட்டையை விட்டுருக்குது. குற்றவாளிகளை ஈஸியா பிடிச்சிருக்கலாம், ஆனா அவங்க நிறைய விஷயத்துல கோட்டை விட்டுருக்காங்க. அதனால ஒரு அக்விட்டல் கமிட்டியை கிரியேட் பண்ணும் கவர்மெண்ட். அந்த கமிட்டி வந்து என்கொயரி பண்ணி அப்பா பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல யார் யாரு வேலை செஞ்சாங்க அவங்க எல்லாரு மேலேயும் விசாரணை கமிஷன் அமைக்கணும், விசாரணை நடக்கணும். அவங்களுக்கும் கூட 1972 கர்நாடகா போலீஸ் ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கும் கூட தண்டனை கொடுத்தே ஆகணும்னு ஹைகோர்ட்டும் சொல்லுது, சிபிஐயும் சொல்லுது தோழர். ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அக்விட்டல் கமிட்டி வந்து கிரியேட் ஆகவே இல்லை. அண்ட் சௌஜன்யா கொலை நடக்கும்போது கர்நாடகாவில் இருந்தது வந்து பிஜேபி கவர்மெண்ட். அப்ப இருந்தவர் வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து ஆர் அசோக், இன்றைய அப்போசிஷன் லீடர், பிஜேபி அப்போசிஷன் லீடர் ஆர் அசோக். என்ன கேட்டா தோழர், ஆர் அசோக்கை கூப்பிட்டு விசாரிச்சாலே இந்த கேஸை எதுக்கு நாசம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். எதுக்கு நான் சொல்றேன்னா தோழர், இப்போ சந்தோஷ் ராவ் அப்படின்னு ஒரு ஆளை வேண்டா விருப்பா சும்மா அரெஸ்ட் பண்ணாங்க, 10 வருஷம் ஜெயில வச்சிருந்தாங்க, அவனை நிரபராதின்னு இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க தோழர். சந்தோஷ் ராவ் குற்றவாளி இல்லைன்னா வேற யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அண்ட் சந்தோஷ் ராவ் வந்து ஒரு மனநலம் சரியா இல்லாதவர். பெல்தங்கடி போலீஸ்க்கு காசு கொடுத்தோ இல்ல டாக்டர் ஆதமுக்கு டாக்டர் ரஷ்மிக்கு காசு கொடுத்து அவருக்கு சாதகமா டெக்னிக்கல் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணாத மாதிரி பண்ற கெப்பாசிட்டி அவருக்கு இல்ல. அப்ப அந்த ஊர்ல யாருக்கு இருக்கு தோழர்? நீங்க ஈஸியா இதை யூகம் பண்ணலாம். அந்த மொத்த ஊர்ல கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறது அந்த தர்மஸ்தலாக்கு மட்டும்தான். இந்த 4 பேர் அக்யூஸ்டும் அன்னைக்கு தர்மஸ்தலால இருந்ததை பார்த்த நிறைய சாட்சிகளை வந்து இவங்க கொண்டிருக்காங்க. இவங்க தான் இந்த டெக்னிக்கல் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண விடாத மாதிரி பணம் கொடுத்து என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் தோழர். இப்ப இதுல வந்து ஒரு முக்கியமான கேள்வி எழுது. இப்ப சௌஜன்யாவை, ஒரு 17 வயது ஒரு சிறுமியை எதற்காக தர்மஸ்தலா நிர்வாகம் வந்து குறிவைக்கிறாங்க, அல்லது அர்ஷேந்திர ஜெயினுடைய மகனும் அவரது கூட்டாளிகளும் எதற்காக குறிவைக்கிறார்கள்? தோழர், அது வேற கேஸ். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் தோழர். இவங்க எவ்வளவு பெரிய ரூட்டலான ஜனங்க அப்படின்னா தோழர், அந்த ஊர்ல ஒரு நிலத்தை புடுங்கிறதுக்காக ஒரு பிராமின் ஃபேமிலியை முதல்ல, ஆக்சுவலி இவங்களோட இறை வந்து சௌஜன்யாவே கிடையாது தோழர், அது இன்னொரு பொண்ணு. அந்த குடும்பத்தை வந்து மிரட்டுறாங்க, நீங்க வந்து இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, அப்படி கொடுக்கலைன்னா ஸ்கூலுக்கு போன உன் பொண்ணு வாபஸ் வீடு திரும்பாதுன்னு மிரட்டி இருக்காங்க தோழர். அன்னைக்கு வந்து அந்த வீட்டு பொண்ணை வந்து கிட்னாப் பண்றது தான் அவங்களோட பிளான். பை மிஸ் ஆகி இந்த 3 பேருக்கும் வந்து இந்த ஆட்டோல வந்த உதய் ஜெயின் இருக்கான் இல்லைங்களா,
அவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை தூக்கி, சாம்பல் கலர்ல ஒரு கார் வந்தது, ஆட்டோல இருந்து ஒருத்தர் இறங்கி அந்த குழந்தையை தூக்கி அந்த கார்ல போட்டு அனுப்புனா அப்படின்னு ஐ விட்னஸ் கூட சொல்றாங்க. இது வந்து வேற அந்த வீட்டு குழந்தை வந்து அந்த வீட்டோட ஆளுங்க பேரு திடீர்னு நீங்க கேட்டதுனால நான் அதை பாயிண்ட் பண்ணல. அவங்க பேர் எனக்கு தெரியாது தோழர். அந்த வீட்டு குழந்தை 10ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த வீட்டு குழந்தை அன்னைக்கு இரையாக வேண்டியது 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்த சௌஜன்யா வந்து இரையாயிருச்சு. அன்னைக்கு அந்த குழந்தை வர்றதுக்கு முன்னால சௌஜன்யா வந்ததுனால அந்த வீட்டு குழந்தைன்னு நினைச்சு சௌஜன்யாவை தூக்கி அந்த கார்ல போட்டு போயிடுறாங்க. இது அந்த வீட்டு ஆளுங்களே வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து அவங்க வீடியோ ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துருக்காங்க. அந்த அந்த வீட்டு ஆளுங்களே சொல்லியிருக்காங்க, எங்களோட சொத்தை அபகரிக்கிறதுக்காக எங்க பொண்ணை கிட்னாப் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு எங்க குழந்தைக்கு பதிலா சௌஜன்யாவை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஃபேமிலியே வந்து தர்மஸ்தலா அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த வீரேந்திர ஹெகடே, அர்ச்சேந்திர குமார் ஜெயின் மேல அவங்க ஓப்பனாவே அவங்க நிறைய யூடியூப்ல சொல்லிட்டாங்க. அவங்க போய் கேஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் அந்த இல்ல, அவங்க ஃபேமிலியும் குடும்பத்தோட தர்மஸ்தலா ஊரை சார்ந்தவங்க, அந்த ஃபேமிலியும் அதே ஊர் தான். தர்மஸ்தலாவை சார்ந்தவங்க. இந்த சௌஜன்யா இந்த ஃபேமிலியும் தர்மஸ்தலாவை சார்ந்தவங்க. ரெண்டு ஃபேமிலியுமே தர்மஸ்தலாவை சேர்ந்தவங்க தான் தோழர். நான் நிறைய இன்டர்வியூல உங்களுக்கு சொல்லிட்டேன், அந்த ஊர்ல தர்மஸ்தலா கோவிலுக்கு தவிர்த்து வேற யாரு பேர்லயும் எந்த நிலத்தையும் இருக்க இவங்க விட மாட்டாங்க தோழர். சௌஜன்யா அவங்க வந்து அந்த சிறுமி வந்து எத்தனாவது படிச்சுட்டு இருந்தாங்க, அன்னைக்கு நாள்ல எங்க இருந்து கடத்துனாங்க, அந்த விவரங்களை சொல்லுங்களேன் தோழர். அவங்க வந்து 2012 அக்டோபர் 9ஆம் தேதி ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வர்ற வழியில தோழர், தர்மஸ்தலா உள்ள அந்த கோவில்ல இருந்து 500 மீட்டர் தொலைவுல தான் அவங்க ஊரே. அந்த 500 மீட்டர் தொலைவுல வந்து தோழர் சுத்தி முத்தி வரும் காடு. நீங்க தர்மஸ்தலான்னு கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்க வீடுகள் இந்த பக்கம் மலைநாடு பக்கம் வீடுகளே எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் குறைஞ்சது ஒரு 50ல இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் தோழர். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்குமே ஜனங்கள் நடமாட்டம் நிறைய இருக்காது. ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு தான். அந்த கோவில் வளாகத்தை தவிர்த்து வேற எங்கேயும் அவ்வளவா ஜன நடமாட்டம் இருக்காது. இந்த குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது லைட்டா மழை இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பைக்ல வந்து ஒரு 2 பேர் முன்னால போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் ஆட்டோல பின்னால வந்து இந்த குழந்தை எங்க போய் அவங்க வீட்டுக்கு டர்ன் எடுக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு நிக்கிறாங்க. அந்த டைமுக்கு கரெக்டா அந்த குழந்தை வருது. அந்த குழந்தைக்கு பின்னாலேயே ஒரு கார் ஒண்ணு வந்து நிக்குது தோழர். சாம்பல் நிற கார் ஒண்ணு வந்து நிக்குது. ஆட்டோல இருந்து இறங்கின ஒரு ஆளு வந்து இந்த குழந்தைய தூக்கி போட்டு போயிடறான். அந்த தூக்கி அந்த கார்ல போட்டு அனுப்பிடுறாங்க. அந்த காரும் பைக்கும் முன்னால போயிருது தோழர். இது வந்து நேரா பார்த்து ஐ விட்னஸ் சொன்னது தோழர். இந்த குழந்தை வீட்டுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு 4 மணி ஆச்சு, ஸ்கூல் முடிஞ்சு இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே, இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி மொத்த ஊரும் சேர்ந்து தேடுது தோழர். எதுக்கு தேடுதுன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னால தர்மஸ்தலால இந்த மாதிரி நிறைய கேஸ் ஆயிருக்குது. பெண்கள் யாராவது காணாம போனா உயிரோட ஊடு திரும்பின ஹிஸ்டரி தர்மஸ்தலால கிடையாது. அதனால மொத்த ஊரும் சேர்ந்து தேடுறாங்க தோழர். எங்க தேடியும் அந்த பொண்ணு கிடைக்கிறது இல்ல. ஸ்கூலை விட்டு வந்துட்டான்னு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் அவ 2:30 மணிக்கே வீட்டுல இது ஸ்கூல்ல இருந்து கிளம்பிட்டா, 2 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சது, 2:30 மணிக்கே கிளம்பிட்டா அப்படின்னு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா எங்கேயுமே வர்றதில்ல. நைட் எல்லாம் நிறைய மழை அடிக்குது தோழர். ஹெவி மழை அடிக்குது. அக்டோபர் 9ஆம் தேதி ராத்திரி 2012 அந்த மழையிலையும் தேடுறாங்க. ஆனா மறாவது நாள் காலையில 8 மணிக்கு தான் அந்த பொண்ணோட சடலம் வந்து ஒரு இடத்துல கிடைக்குது. நைட் எல்லாம் இவங்க எந்த இடத்துல தேடுனாங்களோ அதே இடத்துல மறாவது நாள் காலையில 8 மணிக்கு அந்த பொண்ணு நிர்வாணமா சடலமா அந்த இடத்துல கிடக்குறா. அங்கேயே வந்து அந்த பொண்ணோட புக்ஸ், டிஃபின் கேரியர் எல்லாம் அந்த இடத்துல கிடைக்குது தோழர். ஆனா அந்த பாடியை நீங்க அங்கிருந்து மாஜர் பண்ணி போலீஸ் எடுக்கும்போது நிறைய புரோட்டோகாலை வந்து ஃபாலோ பண்ணும். அந்த எந்த புரோட்டோகாலையும் ஃபாலோ பண்ணல. அங்கிருந்து எந்த டெக்னிக்கல் எவிடன்ஸையும் கூட கலெக்ட் பண்றதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணல அப்படிங்கிறது அவங்க மேல இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டுத்தோட. இப்ப இதுல அந்த இன்பிட்வீன் வந்து என்ன நடந்துச்சு சௌஜன்யாவுக்கு, அதை நேரில் பார்த்த சாட்சிகள், அவங்க வந்து அந்த மலையில வெட்ட வெளியில வந்து சௌஜன்யாவை போட்டு போன சாட்சி வந்து சொல்றாங்க. அதாவது இந்த உதய் ஜெயின் அவரை பத்தி வந்து சொல்லிருக்கிறாங்க. அதே போல கடத்தும் பொழுது பார்த்த சாட்சிகளும் சொல்லிருக்கிறாங்க. இப்ப இதற்கு இடையில் என்ன நடந்தது அப்படின்றத நேரில் பார்த்த சாட்சிகள் வந்து இருக்கிறாங்களா? ஒரு 6 பேர் இருந்தாங்கன்னு சொன்னீங்க. அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க? அவங்க எப்படி மர்மமா இறந்தாங்க? தோழர், அவங்க எல்லாருமே வந்து இந்த கேஸோட மெய்ய புள்ளி எங்க இருந்து தொடங்குதுன்னா தோழர், இந்த நிச்சல் ஜெயின், அதாவது ஹர்ஷேந்திர குமாரோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, A1 நிச்சல் ஜெயின், அவனை வந்து இந்த இந்தியாவிலேயே அவன் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்றது தான் வந்து கோவில் தரப்புல மிகப்பெரிய ஸ்டெப் தோழர். இந்தியாவில் அவன் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டா அவன் வந்து இந்த கேஸ்ல இன்வால்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது இதாயிரும். அவன் இன்வால்மெண்ட் இல்லைன்னா மற்ற எல்லாத்தையும் வந்து ஈஸியா வந்து
வெளியே இத சாட்சிகளை உடைச்சு வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அவனோட பிளான். ஆனா அப்ப சிபிஐ என்கொயரி நடக்கும்போது, அதுக்கு முன்னால சிஐடி என்கொயரி நடக்கும்போது நிச்சல் ஜெயின் இங்க தான் இருந்தான்னு பார்த்தா 6 சாட்சிகள் தோழர். அதாவது அந்த அன்னைக்கு என்னைக்கு சௌஜன்யா கொலை நடந்தது இல்லைங்களா, அந்த அன்னைக்கு நிச்சல் ஜெயின் தர்மஸ்தலாவுல இருந்தான்னு பார்த்தா அந்த 6 சாட்சிகள் தோழர். அந்த 6 சாட்சிகளுமே ஐ விட்னஸ். என்ன ஐ விட்னஸ்னா, சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டரை பார்த்த ஐ விட்னஸ் இல்ல தோழர். இந்த சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டரை நேரா பார்த்த ஒரே ஒரு சாட்சி வந்து ரவி பூஜாரி தான். இந்த ரவி பூஜாரி யாரு அப்படின்னா தோழர், இவன் வந்து சின்னையாவோட ஃப்ரெண்டு. சின்னையா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கூட சில யூடியூப்ல அவர் சொல்லியிருப்பாரு, ரவி பூஜாரி இந்த மாதிரி சௌஜன்யாவை வீரேந்திர ஜெயினோட பையன் நிச்சல் ஜெயினும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரேப் அண்ட் மர்டர் பண்ணதை நேரா பார்த்தான். அதை அவன் என்கிட்ட சொன்னான். சொல்லி 2-3 மாசத்துலயே வந்து அவன் நான் கொன்னுட்டு தூக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி அதை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சின்னையா கூட யூடியூப்ல சாட்சியா சொல்லியிருப்பாங்க. இந்த ரவி பூஜாரி மட்டும்தான் சௌஜன்யாவை கடைசியா ரேப் ஆகிறத பார்த்த ஐ விட்னஸ் அவன் மட்டும்தான் தோழர். அவனை கொன்னுடுறாங்க. மத்த 5 பேரும் வந்து இந்த நிச்சல் ஜெயின் அன்னைக்கு அமெரிக்காவுக்கு போல தர்மஸ்தலாவுல பார்த்து ஐ விட்னஸ்ங்க தோழர். அவன் நான் தர்மஸ்தலால இருக்கான்னு இவங்க சொல்லிட்டா கேஸ் இதாயிரும் இல்லைங்களா. ஒன்னொன்னா வந்து அவங்க 5 பேரையும் வந்து வேட்டையாடுறாங்க. அவங்க மொத்தமா ரவி பூஜாரியும் சேர்த்து மொத்தமா 6 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. இதே கேஸுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி தான் சின்னையாவையும் மிரட்டி அந்த ஊரை விட்டே துரத்திடுறாங்க. சின்னையா, அவங்க அக்கா ரத்னா, அவங்க அண்ணன் தானாசி சேர்ந்து ஒரு 5-6 பேர் அவங்க அவங்க ஃபேமிலிய தர்மஸ்தலால இருந்து துரத்துறதுக்கு சௌஜன்யா கேஸ் தான் காரணம். சௌஜன்யா கேஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை வெளியே சொல்லிட்டா பிரச்சனையாயிரும் தான் துரத்திருக்காங்க. இதை வந்து சொன்னது யாருன்னா தோழர், இந்த சின்னையாவோட அக்கா ரத்னா. இவங்க சௌஜன்யாவோட அம்மா குசுமாவதி எஸ்ஐடிக்கு ரிட்டர்ன் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தெளிவா எழுதியிருக்காங்க தோழர். ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த ரத்னா வந்து ஹியூமன் கமிஷன் விசாரணை வந்தது இல்லைங்களா ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னால, இந்த ஹியூமன் கமிஷன் முன்னாலேயே அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, நீங்க எதுக்கு தர்மஸ்தலாவை விட்டு வெளியே போனீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு, இல்ல சௌஜன்யா கேஸுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி நிறைய விஷயம் வந்து சின்னையாவுக்கு தெரியும். சின்னையா இந்த சத்தியமான இந்த சத்தியத்தெல்லாம் வெளியே சொல்லிட்டானா நாளைக்கு கோவிலுக்கு பிரச்சனை வருங்கிற காரணத்தினாலதான் எங்களை வந்து இந்த ஊரை விட்டே துரத்திட்டாங்க அப்படின்னு ரத்னா சொன்னதா இவங்க கம்ப்ளைண்ட்ல எழுதியிருப்பாங்க. அதனால அந்த கம்ப்ளைண்ட்டையும் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் தோழர். ஆனா இந்த 6 பேர் சாவறதுக்கு காரணம் வந்து இதே ஃபேமிலி தான். இவங்க வந்து நிச்சல் ஜெயினை தர்மஸ்தலால பார்த்த ஐ விட்னஸ். அதனால இந்த 6 பேரும் இறந்திருக்காங்க தோழர். இந்த கோணத்துல தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு எஸ்ஐடி முன்னாடி விசாரணைக்கு ஆஜரான உதய் ஜெயின் அதுக்கு பிறகு வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. எங்களுக்கும் இந்த சௌஜன்யா மர்டருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இது ஒரு பொய்யான புகார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுட்டு சௌஜன்யா பெயரில் மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டையை நடத்தி சௌஜன்யாவினுடைய தாயார் குசுமாவதி ஒரு பெரிய பங்களா கட்டி இருக்கிறாங்க, அவங்கள இடி விசாரிக்கணும் அப்படின்ற வெளிப்படையா ஓப்பனா வந்து துணிச்சலா பேசியிருக்கிறாரு. அது பற்றி உங்களோட கருத்து என்ன தோழர்? இது உதய் ஜெயினோட ஸ்டேட்மெண்ட் இல்ல, கடந்த 12 வருஷமாவே இந்த ரைட் விங் முன்னால வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தோழர். இது ஒரு குற்றச்சாட்டு. ரைட் விங் இந்த தர்மஸ்தலா கோவிலுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் வச்சுக்கிட்டு இருக்க குற்றச்சாட்டு. நிஜமாலுமே இந்த குடும்பம் ரொம்ப பாவப்பட்ட குடும்பம் தோழர். நாங்க ஃபீல்டுக்கு போயிருக்கோம், அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம், பழைய வீட்டையும் பார்த்திருக்கோம், புது வீட்டையும் பார்த்திருக்கோம். ஆனா ஒரு ஒரு குழந்தைய இழந்துட்டு ஒரு அம்மா நிக்கிறாங்க. அதுவும் அந்த குழந்தை சாதாரணமா இறக்கல, ரேப் அண்ட் மர்டர், ப்ரூட்டல் மர்டர் தோழர். அந்த சடலத்தோட போட்டோஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளவு ப்ரூட்டலான ஒரு மர்டர் தோழர். அது எந்த தாயா இருந்தாலும் அது வந்து ஜீர்ணிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த குடும்பத்துக்கு நீங்க ஜஸ்டிஸ், அதாவது நியாயத்தையும் நீதியையும் நீங்க வாங்கி தரல. அது இல்லாம அவங்க மேல என்ன இதெல்லாம் குற்றச்சாட்டு? ஒரு இறந்து போன குழந்தையின் பேரால அந்த அம்மா யாருகிட்ட காசு வாங்குவாங்க? எப்படி காசு வரும் தோழர்? இந்த ஆள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? இது ரொம்ப பழைய குற்றச்சாட்டு தான். 12 வருஷமா இந்த குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஆனா எவிடன்ஸ் என்ன உங்களுக்கு? வெளிநாட்டுல இருந்து இந்த கோவிலுக்கு எதிராக சதி நடக்க வெளிநாட்டுல எப்படி பாதிக்கப்பட்டவர்களே வந்து குற்றவாளியா மாத்துற மாதிரியான அப்படிதான் தோழர். நிறைய இடத்துல பாருங்க, பெண்கள் மேல ரேப் ஆனா அந்த டைமுக்கு அவ அங்கேயே போனா, இந்த மாதிரி துணிய போட்டா, இந்த மாதிரி துணி போட்டதுனாலதான் ரேப் ஆச்சு. அதாவது பெண்களே தான் அவங்க மேல ஆகிற ரேப்புக்கு பெண்களே தான் காரணம் அப்படின்னு எப்படி ஃப்ரேம் பண்றாங்க பாத்தீங்களா? அதே மாதிரிதான் யாருக்கு இது சொல்றாங்களோ அவங்களையே அக்யூஸ்ட் மாதிரி கிரியேட் பண்றதுதான். அவங்க வீடு கட்டியிருக்காங்க தோழர். சௌஜன்யா அம்மா, அதாவது அது சௌஜன்யா அம்மா வீடு இல்ல, அவங்க இப்ப இருக்கிறதே சௌஜன்யா வந்து அவங்க அப்பா வீட்டுலதான் இருக்காங்க தோழர்.
அவங்களுக்கு ஒரு 7 ஏக்கரா நிலம் இருக்கு. அந்த நிலத்து மேல கடன் வாங்கி அவங்க வீடு கட்டிட்டு இருக்கிறதே வந்து ஒரு ஹோம் லோன் தான் தோழர். அவங்க ஹோம் லோன் வாங்கினதுக்கு சாட்சி எல்லாம் கொடுத்தாச்சு. அவங்க இன்னும் என்னத்த சாட்சி கொடுக்கணும்? இன்னும் எத்தனை வருஷமா நீங்க இதே சொல்லுவீங்க? இடி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டுமே தோழர். இப்ப யாரும் வேண்டாம்னா இடி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும். பொம்பளைங்கிட்ட கந்து வட்டி வாங்கி வசூல் பண்ணிட்டு இருக்கிற இந்த வீரேந்திர ஹெகடே அந்த பணத்தால எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு? இந்த கோவில் பேர்ல வந்து ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காரு, ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு, காலேஜஸ் நடத்திட்டு இருக்காரு. இதுல இருந்து வர்ற ஆதாயத்தை எல்லாம் எங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க? இத பத்தியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும். இடி இன்வெஸ்டிகேஷனை நாங்க எல்லாருமே வந்து சிவப்பு கம்பளத்தை விரிச்சு வர வைக்கிறோம் தோழர். அவங்க வரட்டும், எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும். இவங்க ஒரு ஒரு 3 BHK வீடு கட்டியிருக்காங்க, ஒரு 2 ஃப்ளோர் வீடு கட்டியிருக்காங்க. இப்ப ஒரு வீட்டுல சாவான வீட்டுல அவங்க புது வீடு கட்டக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? புது வீடு கட்டுறது அவ்வளவு பெரிய கிரைமா இந்த நாட்டுலன்னு எனக்கு தெரியல தோழர். இது 12 வருஷமா பிஜேபி, RSS, இந்த கோவில் சார்ந்த எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்க குற்றச்சாட்டு தான். ஆனா குற்றச்சாட்டுக்கு இது வரைக்கும் சாட்சி தரல. யாரு இவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க? எதுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க? சாட்சியும் தரணும்ல. அதனால இந்த உதய் ஜெயின் சொல்லியிருக்கிற இந்த பேச்சு என்ன இருக்கு? இது முற்றிலும் போய். இது இல்லாம அவன் இது மட்டும் சொல்லல தோழர். அவன் இன்னொரு அப்ரூவரா மாறின இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்திருக்கான். நீங்க அதை கவனிக்கலையா தெரியல. கன்னடத்துல கொடுத்ததுனால நீங்க கவனிக்க வாய்ப்பு இல்ல. அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறானா தோழர்? இந்த தர்மஸ்தலா சுத்து வட்டாரத்துல நிறைய பிணங்களை புதைச்சதா கேஸ் வந்தது. இப்ப அந்த கேஸ மூடணும்னா புதுசா ஏதாவது கேஸ திறக்கணும்ல. அதனாலதான் சௌஜன்யா கேஸ திறந்து மறுபடியும் எங்க மேல அக்யூசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க. அந்த கேஸ மூடத்தான் இந்த கேஸ திறந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம் தோழர்? அவனே சொல்றான். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கேஸ்ல வந்தது நடந்தது உண்மை, இத்தனை பேர்த்த இங்க புதைச்சது உண்மை, அதை மூடுறதுக்காக இதை திறக்கிறாங்க, இந்த கேஸ ஓபன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவனே சொல்லியிருக்கான். அவனுக்கும் பயம் தெரிஞ்சிருக்குது. அவன் பயப்பட்டு இருக்கிறது வந்து கிளீனா தெரியுது, பயப்பட்டு இருக்கான் அப்படின்னு. அண்ட் இந்த லேடி யார் ஐவிட்னஸ் சொன்னது கூட குள்ளமா இருந்தான். அவன் திக்கி திக்கி தான் பேசிட்டு இருந்தான். அவன் தான் வந்து இந்த பொண்ணை தூக்கி ஒரு கார்ல போட்டு அனுப்பிச்சது அப்படின்னு அந்த பொம்பளை என்ன சொல்லியிருக்குது. அது கம்ப்ளீட்டா உதய் ஜெயின் அப்படிங்கிறது விசாரணை அவனையே சம்மன்ஸ் கொடுத்து கூப்பிட்டு இருக்கிறதுனால அவன் தான் அப்படிங்கிறது வந்து இங்க கன்ஃபார்மாவே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தோழர். அடுத்த கட்ட நடவடிக்கை SIT ஏதாவது எடுத்தா இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து பிரச்சனை இருக்கு. அதனால பயத்துல இந்த ஆள் இப்படி வளரிட்டு போயிருக்கான். அவ்வளவுதான் தோழர். அடுத்து இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கர்நாடகாவினுடைய பாஜக தலைவர் விஜயேந்திரா, எடியூரப்பாவின் மகன் விஜயேந்திரா, அவர் வந்து சமீபத்தில் சௌஜன்யாவினுடைய தாயாரை சந்தித்திருக்கிறார். ஒரு பாஜக தலைவர் ஒரு பாதிக்கப்பட்ட இந்து குடும்பத்தை சந்தித்தார் அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் இதுல மிக முக்கியமாக தற்போது இந்த தர்மசாலா சலோ அப்படின்ற பெயர்ல தர்மசாலாவிற்கு ஆதரவாக வீரேந்திர ஹெக்டே, இந்த குடும்பத்திற்கு ஆதரவாக ஒட்டுமொத்த பாஜகவினரும் ரைட் விங் RSS கும்பலும் ஒரு மிகப்பெரிய பேரணியை கர்நாடகாவில் வந்து நடத்தினாங்க. அந்த பேரணியையும் தலைமை தாங்கி நடத்தியவர் இந்த விஜயேந்திரா தான். ஒருபுறம் யார குற்றம் சாட்டுறாங்களோ அவருக்கு ஆதரவா பேரணி நடத்துறாங்க. இன்னொரு பக்கம் யார் பாதிக்கப்பட்டவர்களோ அவர்கள் வீட்டுக்கும் போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவன் ஒரு காமெடி பீஸ் தோழர். தமிழ்நாட்டுல ஸ்டேட் பிஜேபி லீடரா, பிரசிடென்டா அண்ணாமலையை நீங்க எப்படி காமெடி பீஸா பாத்தீங்களோ, கர்நாடகத்துல விஜயேந்திரா அதே மாதிரி ஒரு காமெடி பீஸ் தான். ஆனா அவரு நேத்து செஞ்ச செயல் என்ன இருக்கு, அது கண்டிப்பாவே அது பாராட்டுக்குரிய ஒரு செயல் தான் தோழர். ஏன்னா பிஜேபி காரர் எப்பயுமே பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு போக மாட்டாங்க. எப்பயுமே அவங்க பணக்கார முதலாளிகளுக்கு மட்டுமே அவங்க முட்டு கொடுக்குற வேலையைத்தான் ஒழுங்கா பார்ப்பாங்க. பிஜேபியில இன்னைக்கு காலையில இருந்து பிஜேபி நிறைய லீடர்ஸ் வந்து விஜயேந்திரா சௌஜன்யாவோட அம்மாவை எதுக்கு போய் பார்த்தான், அவன் அப்படி அங்க போகக்கூடாதா இருந்துச்சு, எதுக்கு போய் பார்த்தாரு அப்படின்னு இன்னைக்கு காலையில இருந்து அவருக்கு எகனஸ்டா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க போய் குற்றவாளிகளையும் சந்திச்சு பேசுவாராம், குற்றச்சாட்டியவர்களையும் சந்திச்சு பேசுவாராம். வெளியே வந்து பிரஸ் கிட்ட சொல்லணும்ல, சௌஜன்யா வீட்டுக்கு நான் போனேன், அந்த சௌஜன்யாவோட அம்மா குசுமாவதி கிட்ட நான் என்னென்ன பேசுனேன்னு இந்த விஜயேந்திரா வெளியே வந்து சொல்லணும்ல. புரியுதுங்களா தொடர்? உள்ள போகும்போதே விஜயேந்திரா எந்த மீடியாவும் உள்ள வர்றது வேண்டான்னு மீடியாவையெல்லாம் வெளியவே நிறுத்திட்டு இவரு மட்டுமே ஒரு 10 பேர் கொண்ட குழு போயிருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க தர்மஸ்தலா யாத்திரை பண்ணாங்க இல்லைங்களா, போனது 40-50 MLAக்கள் போயிருக்காங்க. இவர் கூட 40-50 MLAக்கள் போயிருக்காங்க. வீரேந்திர ஹெகடேவை பார்த்து பேசி அவர் காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கப்ப காணிக்கைகளையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க.
ஆனா சௌஜன்யா வீட்டுக்கு போனது வந்து ஒரு 2 எம்எல்ஏ தான். அந்த 2 எம்எல்ஏ கூட இவரும் போயிருக்காரு. உள்ள என்ன நடந்ததுன்னு வெளியே சொல்லணும்ல. ஆனா இவர் யாரும் வெளியே சொல்லல. சௌஜன்யா வீட்டுல இருக்கிறவங்க யாரோ எடுத்த வீடியோ ஒண்ணு வெளியே வந்திருக்கு. அந்த வீடியோ வந்து பிரியங்க் கர்கே ட்வீட் பண்ணியிருக்காரு. பிரியங்க் கர்கே உங்களுக்கு யாருன்னு தெரியும். அவர் கர்நாடகாவின் பஞ்சாயத் ராஜ் மினிஸ்டர், மல்லிகார்ஜுன கர்கேவோட பையன். அவரு ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா தோழர், அது சத்தியமா ஒரு ஸ்லிப்பர் ஷாட். பிஜேபி லீடர்ஸ், அதாவது இந்த பச்சுவந்தி மாதிரி அப்பப்ப நிறத்தை மாத்திர பிஜேபி லீடர்ஸ்களுக்கு ட்வீட்ல ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா தோழர், நீங்க சௌஜன்யா வீட்டுக்கு போய் பேசுனீங்கல்ல, சௌஜன்யாவோட அம்மா கிட்ட நீங்க என்ன பேசுனீங்க, சௌஜன்யா என்ன அவங்க அம்மா அதாவது குசுமாவதி என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்க எதுக்கு வெளியே வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த வீடியோல அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் தோழர். அதாவது அந்த குசுமாவதிங்கிறவங்க சௌஜன்யாவோட அம்மா என்ன பேசியிருக்காங்கன்னா, கடந்த 12 வருஷமா உங்க பிஜேபி எம்எல்ஏக்கள், பிஜேபி அன்றைய முன்னாள் அமைச்சர்கள் எங்க மேல என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னா, சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டரை யூஸ் பண்ணி நாங்க என்னமோ கோடி கணக்குல காசு சம்பாதிச்சிட்டோம், சௌஜன்யா பேரை வச்சு நாங்க காசு சம்பாதிச்சு வீடு கட்டிட்டோம்னு பச்சையா பொய் சொல்றாங்க. நீங்க எங்க வீட்டுல நியாயம் வாங்கி தரேன்னு இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, இந்த மினிஸ்டர்களை பத்தி அதாவது முன்னாள் அமைச்சர் பிஜேபி லீடர்ஸ்கள் பேசின பேச்சை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அதை கண்டிக்கணும் இல்லையா? நீங்க அதை கேட்கணும் இல்லையா? இப்ப வீரேந்திர ஹெகடேவை போய் பேசிட்டு வந்திருக்கீங்க. நாங்க அவர் மேலதான் குற்றச்சாட்டே வைக்கிறோம். அவரோட தம்பி பசங்க தான் வந்து என் பொண்ணை ரேப் பண்ணி கற்பழிச்சாங்க அப்படிங்கிறது தான் எங்க குற்றச்சாட்டு. இதை வந்து நாங்க சும்மா சொல்லல. எங்க மாமா போய் என்னையா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அவர்கிட்ட நியாயம் கேட்க போனப்ப, பாருப்பா இந்த சௌஜன்யா இறந்த வாட்டி உங்களுக்கு நிறைய பணம் வந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியும், அந்த பணத்தை வச்சு பொழைக்கிற வழியை பாருங்க. இந்த கேஸை நிறைய தோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க பைக்ல போகும்போது மலை மேல இருந்து ஏதாவது கல்லு வந்து உருண்டு உன் மேல விழுந்து நீ கூட சாவற சான்சஸ் இருக்கு. உன் குடும்பத்துல இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா சாகுற சான்சஸ் இருக்கு. அதனால இந்த கேஸை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு அந்த ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் வந்து எங்க மாமாவை வந்து அதாவது தாய் மாமனை வந்து மிரட்டி அனுப்பியிருக்காரு. இதெல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து இதை வந்து நாங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்டா கூட கொடுத்தோம். போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட்டை எங்க உயிர் பெயருக்கு எங்களுக்கு நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கூட அவங்க எடுத்துக்கல. இதை பத்தி நீங்க வீரேந்திர ஹெகடேட்ட போய் பேசிட்டு வந்தீங்களா, இதை பத்தி அவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே? உங்க பிஜேபி லீடர்ஸுகளை பத்தி நீங்க அதெல்லாம் மறுப்பு தெரிவிச்சு அவங்கள பத்தி பேச வேண்டியது தானேன்னு பேசியிருக்காங்க தோழர் அந்த குசுமாவதிங்கிறவங்க. இதையே தான் பிரியங்க் கர்கே ட்வீட்ல கூட சொல்லியிருக்காரு. நீங்க யார வந்து மெச்சிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க இந்த குசுமாவதி சௌஜன்யாவோட அம்மா, இத்தனை கேள்வி கேட்டிருக்காங்களே, இதுக்கு உங்களோட பதில் என்ன? இவங்களை வந்து 12 வருஷமா காசுக்காக சௌஜன்யாவை வச்சு காசு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களே, இந்த அவமானத்தை படுத்தினதே இந்த அவமானத்தை அவங்களுக்கு கொடுத்ததே வந்து உங்க பிஜேபி லீடர்ஸ் தான். நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு தோழர். இதுவரைக்கும் பிஜேபி தரப்புல இருந்து எந்த பதிலும் இந்த கேள்விகளுக்கு வரல தோழர். அண்ட் பிரியங்க் கர்கே இந்த மாதிரி ட்வீட் பண்ணிருக்கிறத வச்சு நாங்க என்ன ஒரு யூகம் பண்ணிருக்கோம்னா, கவர்மெண்ட் வந்து இந்த கேஸ்ல சீரியஸா இருக்கு. ஏன்னா ஒரு மினிஸ்டர் இந்த கேஸை வச்சு இந்த அவர் பண்ணிருக்கிற ட்வீட்டை நீங்க படிச்சா தெரிஞ்சிடும். கவர்மெண்ட் வந்து தர்மஸ்தலாவுக்கு எகெனஸ்டாவும் இல்ல ஃபாராவும் இல்ல, அவங்க ஒரு நியாயமான இன்வெஸ்டிகேஷன் நடத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இவர் ட்வீட் வந்து எடுத்து காட்டுது. ஸோ இந்த ட்வீட்டை வச்சு எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் சரியான வழியில போயிட்டு இருக்குதுன்னு நம்பலாம். அண்ட் தர்மஸ்தலாவுக்கு எகெனஸ்டா சில காங்கிரஸ் லீடர்கள் கூட தர்மஸ்தலாவுக்கு எகெனஸ்டா ஏதாவது என்ன இந்த மர்மங்கள் புதைந்து கிடக்கு, இந்த மர்மங்களை வெளியே கொண்டு வரத்துக்கு சில பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூட இந்த ட்வீட் மூலியமா கன்ஃபார்ம் ஆகுது தோட. அப்புறம் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பெங்களூரு போஸ்ட் அப்படின்ற ஒரு இணைய இதழ் அவங்க இது தொடர்பா பல்வேறு அப்டேட்டை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எஸ்ஐடியிடம் இன்னும் தற்போது வரை இந்த தடயவியல் ஆய்வறிக்கைகள் அது இன்னும் அவங்கள்ட்ட வந்து கிடைக்கல. ஹைதராபாத்துக்கு அவங்க ஆய்வுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. அதுல எந்த ரிப்போர்ட்டும் இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 40 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு எலும்புக்கூட்டை எடுத்துட்டு வந்தாரு சின்னையா. அந்த எலும்புக்கூடு ஒரு எஃப்எஸ்எல் ஒரு தடயவியல் ஆய்வகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூடு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்களே, இதற்கு ஏதாவது அரசு தரப்பில் இருந்து ஏதாவது பதில் கிடைச்சதா?
தோழர், அதாவது 2 நாளைக்கு முன்னால, இன்னைக்கு புதன்கிழமை, திங்கட்கிழமையே வந்து ஹோம் மினிஸ்டர் பிரஸுக்கு சொல்லிட்டாரு தோழர். ஹோம் மினிஸ்டர் பிரஸுக்கு என்ன சொன்னார்னா, இதுவரைக்கும் எஃப்எஸ்எல் டீம்ல இருந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டும், ஹைதராபாத் எஃப்எஸ்எல்லுக்கு போயிருக்கு எலும்புக்கூடுகள், இவர் கொண்டு வந்து கோர்ட்ல கொடுத்த மண்டை ஓடு, இது எல்லாமே ஹைதராபாத்ல இருக்கு. எஃப்எஸ்எல் ஆய்வு பண்ணிட்டு இருக்கு. எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் இது வரைக்கும் எதுவும் வரலன்னு ஹோம் மினிஸ்டர் உறுதியா சொல்லிட்டாரு. இன்னைக்கு பெங்களூர் போஸ்ட், அது இங்க ரொம்ப நல்லா இயங்கிட்டு இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிசம் பண்ணிட்டு இருக்க ஒரு டீம், அவங்களும் கூட தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன விஷயத்த எதை கோட் பண்றாங்கன்னா, ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எஃப்எஸ்எல் டீம் எந்த ரிப்போர்ட்டும் தரல. எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டுக்காக தான் எஸ்ஐடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் தோழர், இந்த பெங்களூர் போஸ்ட் ரிப்போர்ட் என்ன இருக்கு, இந்த போஸ்ட ஒரு 10 காப்பி எடுத்து அங்க இருக்கிற தினகரன், தினத்தந்தி, அந்த தினமலர், நியூஸ் 18, பாலிமர், இவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு அனுப்புங்க. நாங்க இந்த வேலையை கர்நாடகத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தோழர். சில ரிப்போர்ட்டுகளை எடுத்து கர்நாடகால இந்த சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன இருக்கு, இந்த எல்லா மீடியாக்களுக்கும் நாளைக்கு நாங்க வந்து கொரியரா அனுப்ப போறோம் தோழர். அதாவது நீங்க வந்து எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் வந்துருச்சு, இதெல்லாம் வந்து ஆண்களின் சடலங்கள், சில இந்த மண்டவோடு வந்து 40 வருஷத்துக்கு முன்னால இறந்து போன ஒரு ஆணோட மண்டவோடு, ஏதோ ஒரு எஃப்எஸ்எல் லேப்ல காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இந்த மண்டவோட கொடுத்தது, கலர் டிசைனா பொய்ய வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலியமா பரப்பிட்டு இருந்தாங்க. அது வந்து தொத்து நோய் மாதிரி தமிழ்நாட்டுக்கும் பரவச்சு. தமிழ்நாட்டு மீடியாக்களும் நிறைய பேர் இதைத்தான் உண்மைன்னு நினைச்சிட்டு சில பேர் காசு வாங்கிட்டு பண்ணிருக்கலாம். அங்க இருக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் விங் முன்னால நின்று அவங்க இன்ஃபுளுன்ஸ் மூலியமா இதை பண்ணிருக்கலாம். ஆனா இது எல்லாமே பொய் தான் தோழர். இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எங்களுக்கு ஓப்பனா தெரியும், எல்லாரும் கை நீட்டி காசு வாங்கி இருக்கிறாங்க, கொடுத்த காசு மேல கூவிட்டு இருக்காங்க. எப்படியாவது பண்ணி இந்த மீடியா ட்ரையல் மூலியமா தர்மஸ்தலாவை வந்து காப்பாத்திரணும், ஜனங்களோட மைண்ட் செட்டை வந்து ரெடி பண்ணிடணும். நம்ம ஜனங்களோட மைண்ட் செட்டை ரெடி பண்ணின உடனே நாளைக்கு வந்து மோடி ஐயா வந்து கிளீன் சீட் எப்படியாவது பண்ணி தர்மஸ்தலாவுக்கு கிளீன் சீட் வாங்கி கொடுத்துட்டா ஜனங்க வந்து நம்பிடுவாங்க, எந்த டவுட்டும் வராது அப்படிங்கிற மாதிரி தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் தோழர், இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எதுக்கு வந்தது, இது என்ன எச்ச வேலை பண்ண போகுதுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே பேசியிருந்தேன். இவங்க வந்து நேரடியாவே வந்து சாட்சி சின்னையாவை வந்து மிரட்டக்கூடிய அதிகாரம் வந்து இவங்களுக்கு இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த வேலையை வந்து மணிப்பூர்ல கூட இந்த மாதிரி வேலையை தான் செஞ்சாங்க. இங்க வந்து சாட்சியை மிரட்ட போறாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லி ஒரே வாரத்துல சாட்சி வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டான். நீங்க அந்த இதை வந்து கோர்வையா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சாட்சி அரெஸ்ட் செய்யப்பட்டான். நாளைக்கு இவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாலும் ஜனங்களோட மைண்ட் செட்டை ரெடி பண்ணி வைக்கணும்னு இங்க இருக்கிற மீடியா கூவிட்டு இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே பொய்ன்னு முந்தா நாள் ஹோம் மினிஸ்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அதை உறுதிப்படுத்திருச்சு. நாளைக்கு கர்நாடகாவில் இருக்கிற எல்லா சோகால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்து நாங்க ஒரு ரிப்போர்ட்டான கொரியர்ல அனுப்ப போறோம் தோழர். அதாவது இனிமேட்டியாவது உண்மை பேசுங்க, எஃப்எஸ்எல் இருந்து அந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டுமே வரல அப்படின்னு உண்மை பேசுங்கன்னு நாங்க அனுப்பலான் இருக்கோம். முடிஞ்சா நீங்களும் தமிழ்நாட்டுல கொடுத்த காசுக்கு மேல கொடுக்காத காசுக்கு கூட கூவிட்டு இருக்க சில தற்கூரி ஜெர்னலிஸ்டுகளுக்கு இந்த ரிப்போர்ட் அனுப்புங்க தோழர். உண்மை என்னன்னா, இது வரைக்கும் எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒண்ணு எஸ்ஐடிக்கு தரப்படல. எஸ்ஐடி அந்த ரிப்போர்ட் வந்த வாட்டி அவங்க அடுத்த கட்ட என்கொயரி, அடுத்த கட்ட நடவடிக்கை அது வேற விதமா இருக்கும். அதை பத்தி நாம திரும்ப பேசலாம் தோழர். ஓகே தோழர், இப்ப இதுல இறுதியா என்னோட கேள்வி என்னன்னா, சின்னையாவுக்கு இன்னும் 3 நாட்கள் கூடுதலா வந்து கஸ்டடி வேணும் அப்படின்னு போலீஸ் தரப்புல கேட்டிருக்கிறாங்க. அப்படி அவரை வந்து கஸ்டடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்களா? அதுல ஏதாவது புதிய விவரங்கள் இருக்கா? இல்ல தோழர், அவருக்கு இன்னும் 3 நாள் எக்ஸ்டென்ஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க. முன்னவே 10 நாள் வந்து அவரு வந்து எஸ்ஐடி கஸ்டடி கொடுத்திருந்தாங்க. இப்ப மறுபடியும் 3 நாள் கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க. மொத்தம் 13 நாள் அவருடைய விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கப்பட்டது, எந்த கோணத்துல விசாரணை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து லீக் ஆகல. இது வரைக்கும் எஸ்ஐடி தரப்புல இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் லீக் ஆகல. கஸ்டடி டேட்டா இன்னொரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் தான். அது உண்மைதான். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி ஒரு முக்கியமான சௌஜன்யா வழக்கில் ஏற்பட்ட ஒரு திருப்பு முனையை விளக்கியதற்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.